மக்களை இன்னும் ஒரு வகையாக அல்லாஹ் தஆலா பிரிக்கிறான். பிரித்து நமக்கு அடையாளப்படுத்தி காட்டுகின்றான். அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். அப்படிப்பட்ட மக்கள் தொழுவார்கள், தொழுகையிலே பராமுகமாக இருப்பார்கள். இதுதான் இன்றைய குத்துபா பிரசங்கத்தில் தொழுகையாளர்களுக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு சாராம்சமாக இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் தொழுவார்கள், தொழுகையுடைய மக்களாக இருப்பார்கள், ஆனால் தொழுகையிலே பராமுகமாக இருப்பார்கள். அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் வல்லதீனஹும் யுராஊன். சில மனிதர்கள் அடுத்தவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் தொழுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, தொழுகை என்பதை ஒருவர் சரியாக தொழ வேண்டும் என்றால் மார்க்கத்தில் தொழுகையை பற்றிய பூரணமான அறிவிருக்க வேண்டும். இல்லை என்றால் நாம் எவ்வளவுதான் தொழுதாலும் அந்த தொழுகையில் பயனில்லை. உது செய்வது எப்படி என்றால் அதிகமானவர்களை நாம் பார்க்கிறோம். தலையை மசல் செய்வது என்பதுதான் உது செய்வதன் ஒரு பகுதி, கட்டாயமான ஒரு பகுதி. தலையை மசல் செய்வதற்கு பகரமாக நெற்றியை மசல் செய்கின்ற 950% சகோதரர்களை பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உது செய்து காட்டியது எவ்வாறு? தனது பெருவிரல் இரண்டையும், கையிலே இருக்கின்ற பெருவிரல் இரண்டையும் காதில் வைத்து அடுத்த 4 விரலையும் விரித்து நெற்றியில் கையை வைத்து பின் புரடி வரும் வரைக்கும் இழுத்து சென்றார். இதுதான் தலையை மசல் செய்வது என்பது. நம்ம எத்தனை பேர் செய்கிறோம்? அப்படி என்றால் நமது தொழுகையின் நிலை என்ன? அல்லாஹ் தஆலா தொழுபவர்களுக்கு சுவர்க்கம் என்கின்றானே, நமது தொழுகையின் நிலை என்ன? அன்பார்ந்த சகோதரர்களே, மார்க்கத்தில் இருக்கிறோம் என்றால் அந்த மார்க்கத்தை பற்றி படிக்க வேண்டும். ஒரு தொழில் செய்கின்றவர் அந்த தொழிலை பற்றி அவரால் முடியுமான வரைக்கும் தெரிந்து வைத்திருப்பார், தேடுவார், படிப்பார். ஏன்? அதில் வருகின்ற லாப நஷ்டங்கள் அவருக்கு தெரியும். அதனால் தேடுகின்றார், படிக்கின்றார். அதிலே அவர் இன்னும் முன்னேற வேண்டும் என்பதற்காக மார்க்கத்திலே இருக்கின்றோம். இபாதத்துக்கள் என்று செய்கின்றோம். அந்த இபாதத்துக்களை ஏன் நாம் தெரிந்தவர்களிடம் கேட்டு படிக்கக்கூடாது? அதே போன்று காது மசாஜ் செய்வது என்பது நிறைய பேருக்கு தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு காட்டினார்கள்? மிம்பர் மேடையில் ஏறி தொழுது காட்டினார்கள், உதுவை காட்டினார்கள். தனது ஆட்காட்டி விரல் இரண்டையும் காட்டி அதனை காதுக்குள்ளே வைத்து பெருவிரல் இரண்டையும் காதின் பின்பக்கமாக வைத்து இவ்வாறுதான் மசாஜ் செய்வது என்று காட்டினார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருவனுக்கே உரியது அல்ஹம்துலில்லாஹ். அவனது இறுதி தூதர் இறுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தவர்கள், அவர்களது தோழர்கள், இறுதி நாள் வரைக்கும், இறுதி மூச்சு வரைக்கும் புனித தீனுல் இஸ்லாத்தில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய மோமினான முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ்வின் அருளும் அமைதியும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ் நம் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுக்காக என்ற தூய்மையான இஹ்லாஸான சிந்தனையோடு அல்லாஹுடைய மாளிகையிலே நேரங்காலத்தோடு வந்தமர்ந்திருக்கும் எண்ணருமை சகோதரர்களே, நாம் எங்கிருந்த போதிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் சொல்லிலும் செயலிலும் நமது ஒவ்வொரு நடைமுறைகளிலும் நாம் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும். தூய்மையான முறையில், இஹ்லாஸான முறையில் வாழ பழகிக்கொள்ள வேண்டும் என்று நினைவுபடுத்தியவனாக அல்லாஹு தஆலா மார்க்கம் என்று எவைகளையெல்லாம் நமக்கு ஏவி இருக்கின்றானோ அவைகளை நம்மால் முடியுமான வரைக்கும் எடுத்து நடந்து அவனது சுவனத்தின் மீது ஆசை வைத்தவர்களாக, அல்லாஹு தஆலா எவைகளையெல்லாம் மார்க்கத்திலே தடுத்திருக்கின்றானோ, தடை செய்திருக்கின்றானோ அவைகளை முற்றுமுழுதாக நமது வாழ்க்கையிலே விட்டு ஒதுங்கி ஓரமாகி வாழ்வதன் மூலம் அவனது நரகத்தை பயந்தவர்களாக இந்த பூமியில் நாம் அனைவரும் வாழ வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் நினைவுபடுத்தியவனாக
இந்த குத்துபா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இந்த மனித சமுதாயத்தை படைத்து மனித சமுதாயம் ஒருபோதும் அல்லாஹ்வின் மீது வழி சுமத்திவிடக்கூடாது, தனக்கு வழிகாட்டப்படவில்லை, தனக்கு எந்த ஒரு வழிகாட்டலும் கிடைக்கவில்லை என்று அல்லாஹ்வின் மீது அவன் பாரம் சாட்டிவிடக்கூடாது, பழி போட்டு விடக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா காலத்துக்கு காலம் அந்தந்த சமுதாயத்திற்கு ஒவ்வொரு நபிமார்களை தெரிவு செய்து அனுப்பி கொண்டே இருந்தான். அவர்களுக்கு சுகுப்புகள் வேதங்கள் மூலமாக அல்லாஹ் தஆலா இந்த மனித சமுதாயத்திற்கு வழிகாட்டி கொண்டே இருந்தான். மனித சமுதாயம் இப்படித்தான் இந்த பூமியில் வாழ வேண்டும் என்று சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்ற போது வகுல் நஹ்பிது மின்ஹா ஜமீஆ, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வகுல் நஹ்பிது மின்ஹா ஜமீஆ, நீங்கள் அனைவரும் பூமிக்கு போய்விடுங்கள், பூமிக்கு இறங்கி விடுங்கள். ஃபஇம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதா, என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும், உங்களுக்கு நான் நேர்வழியை அறிவிப்பேன். ஃபமன் தபிஅ ஹுதாய, யாரெல்லாம் நான் காட்டிய நேர்வழியின்படி நடக்கிறார்களோ, ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்கள் பயப்படவும் தேவையில்லை, அவர்கள் கவலைப்படவும் தேவையில்லை. என்ன நோக்கத்திற்காக படைக்கப்பட்டார்களோ அந்த நோக்கத்தை, அந்த நேர்வழியை பின்பற்றுவதன் மூலமாக அவர்கள் நிறைவேற்றுவார்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு இந்த சுவனம் கிடைக்கும் என்று அல்லாஹ் தஆலா வாக்குறுதி அளிப்பதன் மூலமாக காலத்துக்கு காலம் நபிமார்களை அனுப்பி கொண்டே இருந்தான். அன்பார்ந்த சகோதரர்களே, இறுதியாக அனுப்பப்பட்ட நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி உம்மத்துக்காக உலகத்தாருக்கே அருட்கொடையாக ரஹ்மத்துல் லில் ஆலமீன், உலக மக்கள் அனைவருக்கும் இறுதி நபியாக அனுப்பப்பட்டவர். மறுமை நாள் வரைக்கும் அவர்தான் நபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக அனுப்பப்பட்ட நபிமார்கள், அவர்களுக்கு முன்னதாக வந்த நபிமார்கள், அவர்கள் மரணித்ததன் பின்னால், அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்ததன் பின்னால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தை, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சுகுவுகளை அந்தந்த சமுதாயத்தவர்கள் அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஏதுவாக சாதகமாக அவர்கள் மாற்றிக்கொண்டு அவர்கள் செயல்பட ஆரம்பித்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணித்ததன் பின்னால் அவர்களுக்கு தேவையானவாறு அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள் யூதர்கள். அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் ஒருவன், அவனைத்தான் வணங்க வேண்டும், அவன்தான் அனைவருக்கும் இறைவன் இலாஹ் என்று அந்த மக்களுக்கு போதித்த போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொல்வதற்கு முற்படுகிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொல்வதற்கு முனைகிறார்கள். அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று ஒரு மனிதரை அந்த இடத்திலே காண்பித்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன் பக்கம் உயர்த்தி கொள்கிறான். அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வமா கதலூஹு வமா ஸலபூஹு, அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொல்லவும் இல்லை, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிலுவையில் அறையவும் இல்லை, வலாக்கின் ஷுப்பிஹ லஹும், என்றாலும் அவர்கள் ஆள் மாறாட்டம் செய்யப்பட்டார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்ற ஒரு மனிதரைத்தான் அவர்கள் கொன்றார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பல் ரஃபஅஹுல்லாஹு இலைஹி, அல்லாஹ் தஆலா தன் பால் உயர்த்தி கொண்டான் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த சமுதாயத்தவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கின்ற போது இந்த யூத சமுதாயத்திற்கு அல்லாஹ் தஆலா நீண்ட கால ஆட்சியை கொடுத்திருந்தார். நீண்ட கால ஆட்சி அவர்களுடைய ஆட்சி. அதே போன்று அவர்கள் அறிவிலே மிகவும் சிறந்த அறிவாளிகளாக திகழ்ந்தார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வானத்திலிருந்து மன்னு சல்வாவை அல்லாஹ் தஆலா இறக்கி கொடுத்தார். பாலைவனத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களது கூட்டம்
வெயிலிலே இருக்கின்ற போது அல்லாஹு தஆலா அவர்களுக்கு மேகக்கூட்டத்தை மலை முகில்களை கொண்டு அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நிழல் அளித்தான். இப்படி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கின்ற போது யா பனி ஆதம், யா பனி இஸ்ராயில், இஸ்ராயிலுடைய மக்களே, யூதர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களது சமுதாயமே, நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அவன் உذ்குரு நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும் வ அன்னி ஃபضلتكم அலல் ஆலமீன். உங்களுக்கு நான் செய்த அருட்படைகளை, நிஅமத்துக்களை நீங்கள் எண்ணி பாருங்கள். இந்த உலகத்தாரிலேயே உங்களைத்தான் நான் சிறப்பித்து வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களது சமுதாயத்தவர்கள், அவர்களுக்கு அல்லாஹு தஆலா பல முஜிசாத்துக்களை கொண்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்து அந்த மக்களுக்கு வழிகாட்டினான். என்றாலும் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிலுவையில் அறைந்ததாக நினைத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போதிக்க, மதத்தை, மார்க்கத்தை, வேதத்தை போதிக்க வந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையே கடவுளாக்கி, அவர்களுடைய தாயையும் கடவுளாக்கி அவர்கள் வணங்க ஆரம்பித்தார்கள். காலப்போக்கிலே அந்த வேதங்கள் மாற்றப்பட்டு இன்றைய அந்த கிறிஸ்தவர்களுடைய அந்த பைபிள் அவர்களுக்கு ஏதுவானதாக மாற்றப்பட்டு இதுதான் இறைவனால் அனுப்பப்பட்ட வேதம் என்று இந்த சமகாலத்திலே வாழக்கூடிய கிறிஸ்தவ மக்கள் அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்கள் அதைத்தான் தனது வேதம் என்று அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த வேதங்களை அவர்கள் மாற்றி பின்வரக்கூடிய சமுதாயத்திற்கு அவர்களது உள்ளங்களிலே பதிவு செய்தார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த செய்தியை அல்லாஹு தஆலா ஏன் நமக்கு சொல்கிறான் என்றால், அல் குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தஆலா அவன் வாக்குறுதி தருகிறான், நமக்கு ஒரு வஅதா செய்கிறான். நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். இந்த அல் குர்ஆனை பொறுத்த வரைக்கும் இது இறுதி உம்மத்துக்கு அனைவருக்கும் இறுதி வேதமாக அனுப்பப்பட்டது. இதில் யாரும் கையடிக்க முடியாது. மறுமை நாள் வரைக்கும், மறுமை நாள் ஏற்படுகின்ற அந்த நேரம் வரைக்கும் நாங்கள் அந்த அல் குர்ஆனை பாதுகாப்போம் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். அப்படி என்றால் ஏன் இந்த இறுதி சமுதாயத்திற்கு முன்னர் வாழ்ந்த அந்த சமுதாயத்தை பற்றி ஏன் அல்லாஹு தஆலா இவ்வளவு தெளிவாக, விவரமாக, எச்சரிக்கையாக ஏன் சொல்ல வேண்டும் என்று நாம் சிந்தித்து பார்த்தால், அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைய இஸ்லாமிய சமுதாயத்திலே நாம் எடுத்து பார்க்கின்ற போது இஸ்லாமிய சமுதாயத்தவர்கள் தன்னை முஸ்லீம்கள் என்று அடையாளப்படுத்தி கொண்டு வாழ்கின்ற நாம் பல்வேறுபட்ட பழக்க வழக்கங்களை, ஒழுக்கங்களை உடையவர்களாக நாம் வாழ்கிறோம். இதுதான் ஒழுக்கம் என்று நினைக்கிறோம். அந்நிய சமுதாயத்தவர்கள் இதுதான் இஸ்லாமிய கலாச்சாரம் என்று தவறாக இஸ்லாத்தை புரிந்து கொள்கின்ற அளவுக்கு நமது வாழ்க்கை வழிமுறைகள் மாறிவிட்டது. பாவம் செய்கின்றவர்களை எடுத்து பார்க்கின்ற போது, பிழையான காரியங்களிலே ஈடுபடுகின்றவர்களை எடுத்து பார்க்கின்ற போது, இஸ்லாம் தடை செய்தவைகளை வியாபாரம் செய்கின்ற அந்த பேர் லிஸ்டை எடுத்து பார்க்கின்ற போது எங்கு பார்த்தாலும் இஸ்லாமிய சமுதாயத்திலே இருக்கின்ற முஸ்லீம்கள் தான் அதிகமாக காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும். மனிதன் நன்றி கெட்டவனாக அவன் இந்த பூமியிலே வாழக்கூடாது. இரண்டாவது, அவன் அல்லாஹ்வை நம்பி வாழ வேண்டும். சுயநலகாரனாக இந்த பூமியிலே வாழக்கூடாது. ஆனால் இன்றைய இஸ்லாமிய சமுதாயத்திலே அல்லாஹு தஆலா அருள் புரிந்த மக்களை தவிர அதிகமான மக்கள் சுயநலகாரர்களாக இந்த பூமியிலே வாழ்வதை நாம் இன்று கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சூரா அல் இஸ்ராயிலே அல்லாஹு தஆலா அல் அன்ஆமிலே 63வது வசனத்திலே அல்லாஹு தஆலா கூறி காட்டுகின்றான். சூரத்துல் அன்ஆம் 63வது வசனத்திலே அல்லாஹு தஆலா கூறுகின்றான், குல் மை யுனஜ்ஜீக்கும் மின் ظுலுமாத்தில் பர்ரி வல் பஹர். உங்களை கடலிலும் தரையிலும் ஆபத்துக்கள், கஷ்டங்கள்,
துன்பங்கள், இருள்கள் அனைத்திலிருந்தும் உங்களை பாதுகாப்பவன் யார் என்று நபியே நீங்கள் கேளுங்கள். ததுஊன தலர்ருஅன் வஹுஃபியதன், அவர்கள் அல்லாஹ்வை அஞ்சிய நிலையில், அல்லாஹ்வை பயந்த நிலையில், தன்னை முழுமையாக அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்த நிலையில், அல்லாஹ்விடத்திலே தனக்கு ஒரு கஷ்டம் வருகின்ற போது, தனக்கு ஒரு துன்பம் வருகின்ற போது, தனக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுகின்ற போது, தனக்கு ஒரு நோய் ஏற்படுகின்ற போது, தனக்கு ஒரு ஆபத்து ஏற்படுகின்ற போது அவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள், அவர்கள் துஆ செய்கின்றார்கள். அல்லாஹ்விடத்திலே அவர்கள் பிரார்த்திக்கின்ற அந்த மக்கள் லஇன் அஞ்சானா மின் ஹாதிஹி, அந்த பிரச்சனையிலிருந்து அவர்களை நாங்கள் பாதுகாத்து விட்டால், கஷ்டத்திலிருந்து, துன்பத்திலிருந்து, நோயிலிருந்து அவர்களை பாதுகாத்து விட்டால் லனகூனன்ன மினஷ் ஷாக்கிரீன், அவர்கள் நன்றியுள்ள சமுதாயமாக அவர்கள் இருக்க வேண்டாமா? அவர்கள் தனக்கு அந்த கஷ்டம், துன்பம், நோய், பிரச்சினை நடந்து தான் அதிலிருந்து வெளியாகிய பின்னால் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பி அதே நிலையில் வாழ ஆரம்பிக்கிறார்கள். தனக்கு தேவை ஏற்படும் போது மாத்திரம் யா அல்லாஹ் என்ற அந்த பெயர் நாமத்தை அவர்கள் கூப்பிடுகிறார்கள், அழைக்கிறார்கள். இப்படிப்பட்ட முஸ்லிம்கள் சமகாலத்திலே நாம் அதிகமானவர்கள் வாழவில்லையா? அன்பார்ந்த சகோதரர்களே, நமக்கு தேவைப்படும் போது அல்லாஹ், பாங்கோசை கேட்கும் போதும் அல்லாஹ்வை ஞாபகம் இல்லை. தனக்கு தேவைப்படும் போது அல்லாஹு தஆலா ஹராமாக்கிய மதுபானம், அது போன்ற போதைகள், இன்னும் எத்தனையோ விடயங்கள், விபாச்சாரங்கள், இது போன்றவைகளிலே ஈடுபட செல்கின்ற போது அந்த ரப்பை ஞாபகம் இல்லையா? இல்லை. தனக்கு அது தேவை செல்கிறான், அல்லாஹ் தடுத்திருக்கிறான் என்று யாருக்கு தெரியாது? அன்பார்ந்த சகோதரர்கள், எல்லோருக்கும் தெரியும். ஆனால் தனக்கு தேவைப்படும் போது அல்லாஹ் தடுத்திருந்தாலும் அதை செய்கிறான் மனிதன். ஆனால் முஸ்லிம் தனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது மாத்திரம் யா அல்லாஹ், அல்லாஹ்வை பிரார்த்திக்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி மனித சமுதாயம் ஒரு சாரார் இந்த பூமியிலே வாழ்வதை பார்க்கிறோம். இது எதற்கு ஒப்பாகின்றது என்றால், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களது சமுதாயத்தவர்கள் அவர்கள் நேரடியாகவே அந்த வேதங்களை, சூபுகளை மாற்றிக்கொண்டார்கள். ஆனால் அல் குர்ஆனை மனிதனுக்கு தான் நினைத்தவாறு அவனால் மாற்ற முடியவில்லை. அது அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ் தஆலா பாதுகாக்கின்றான். தனது கொள்கைகளை, பழக்க வழக்கங்களை மனிதர்கள் மாற்றிக்கொள்கிறார்கள். ஏன் அல்லாஹ் தஆலா ஐங்கால தொழுகையை கடமையாக்கி ஒருவருக்கு, ஒரு முஸ்லிமுக்கு 5 நேர தொழுகையை கடமையாக்குகின்றார். 5 நேர தொழுகையிலும் 17 ரக்காத்துக்களை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார். அதற்கு முன்பின் சுன்னத்துக்கள், சுன்னத்து ரவாத்திபா, பள்ளிவாசலுக்குள் வந்தால் தஹியத்துல் மஸ்ஜித், உது எடுத்தால் உதுவுடைய சுன்னத்து, இப்போ தஹஜ்ஜத், வித்ர் என்று, லுஹா என்று பல சுன்னத்தான தொழுகைகளை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி, பரலான தொழுகைகளும் சரி, சுன்னத்தான தொழுகையிலும் சரி, சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதாவிட்டால் அவரது அந்த ரக்காத் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை அல்லாஹ் தஆலா அவனை புகழ்ந்து, அவனை துதித்து, அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வதற்கு கடமையாக்கிய ரப்புல் ஆலமீன் இறுதியாக எந்த வசனத்தை கொண்டு முடிக்கிறான் என்று பாருங்கள். உண்மையிலேயே ஒரு புத்திசாலி முஸ்லிம் இதை பற்றி யோசிப்பான். மார்க்கத்தை பற்றி சிந்திக்கின்ற நாம் கட்டாயம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏன் அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே கைரில் மக்தூபி அலைஹிம், யா அல்லாஹ் உனது கோபத்திற்குள்ளானவர்களது வழியிலோ, வலதால்லீன், ஆமீன், வழி தவறியவர்களது வழியிலோ அல்ல, ஈதின ஸிராத்தல் முஸ்தகீம், என்னை உனது நேரான பாதையில் நடாத்துவாயாக. ஸிராத்தல் முஸ்தகீம் என்றால் மினல் அம்பியாஇ வஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன் வஹுஸ்ன உலாயிக ரஃபீகா ஸாலிக ஃபதுலுல்லாஹ். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், நபிமார்கள், சாலிஹீன்கள், சுஹதாக்கள், நல்லடியார்கள் வாழ்ந்த யா அல்லாஹ் அந்த நேரான பாதையை, உனது நபி காட்டிய பாதையை, உனது அல் குர்ஆன் காண்பிக்கக்கூடிய பாதையை எனக்கு காண்பிப்பாயாக.
உனது கோபத்திற்குள்ளானவர்கள், உன்னால் சபிக்கப்பட்டவர்கள் யூதர்களது பாதையில் அல்ல. உன்னது நீ கொடுக்கப்பட்ட அந்த வேதத்தை மாற்றி அவர்கள் ஈசா நபியையும் மரியமையும் கடவுளாக்கி கொண்டார்களே, அவர்கள் மாற்றிக்கொண்டார்களே, அப்படிப்பட்ட வழி தவறியவர்களது வழியிலும் அல்ல. உனது நேரான அல் குர்ஆனின் பாதையை எனக்கு காட்டியா அல்லாஹ். பிரார்த்திக்கிறோமா இல்லையா? இது ஒரு பிரார்த்தனை. ஏன் பிரார்த்திக்கிறோம்? அந்த சமுதாயத்தை போன்று நாமும் மாறிவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹு தஆலா இதனை நமக்கு ஒவ்வொரு நாளும் நினைவுபடுத்தும்படி கட்டளையிடுகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவை தேவைப்படும் போது மாத்திரம் நினைவுபடுத்தக்கூடாது, எப்போதும் நினைவுபடுத்த வேண்டும். தனக்கு சந்தோஷம் வருகின்ற போதும் அல்லாஹ்வை நினைவுபடுத்த வேண்டும். தனக்கு கஷ்டம் வருகின்ற போது அல்லாஹ்விடத்திலே தனது கஷ்டத்தை ஒப்படைக்க வேண்டும். தனக்கு ஒரு துன்பமா, தனக்கு ஒரு பிரச்சனையா, அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்க வேண்டும். அப்போது மாத்திரமல்ல, ஒரு முஸ்லிம் எப்போதும் அல்லாஹ்வுடைய வரம்புகளுக்கு கட்டுப்பட்டவனாக வாழ்கின்ற போதுதான் அந்த ஒப்படைத்தலுக்கு அவன் சமமானவனாக ஆகுவான். அவன் அதற்கு அருகதையுள்ளவனாக ஆகுவான். இல்லை என்றால் ஒரு முஸ்லிம் சுயநலகாரனாகத்தான் இருக்க முடியும். இப்படி ஒரு சாரார் இஸ்லாமிய சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்னும் ஒரு பக்கமாக பார்க்கிறோம், அல் குர்ஆன் ஒரு முஸ்லிமை அடையாளப்படுத்துகிறது. கலிமாவுக்கு அடுத்ததாக தொழுகையை ஒரு முஸ்லிம் கடைபிடிக்க வேண்டும். ஒரு குறுகிய நேரத்திலே குத்துபா பிரசங்கம் அமைந்திருப்பதால் உங்களுக்கு ஒரே ஒரு விடயத்தை மாத்திரம் அந்த விடயத்திலே நான் அந்த தலைப்பிலே எடுத்துக்கொள்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். சூரத்துல் பக்ராவிலே அல்லதீன யுமினூன பில் கைபி வ யுகீமூன ஸ்ஸலாத வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அவர்கள் மறுமை நாளை பற்றி, மலக்குகளை பற்றி, மறைவானவைகளை அவர்கள் ஈமான் கொள்வார்கள். வ யுகீமூன ஸ்ஸலா, அவர்கள் தொழுகையை, ஐங்கால தொழுகையை பேணி தொழுது வருவார்கள், நிறைவேற்றுவார்கள். வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்களுக்கு நாங்கள் கொடுத்தவைகளிலிருந்து அல்லாஹ்வின் பாதையிலே அவர்கள் தர்மம் செய்வார்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹு தஆலா சொல்கின்ற போது சூரா நூரிலே 37வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், ரிஜாலுன், சில மனிதர்கள் இந்த பூமியிலே வாழ்கிறார்கள். ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ், அவர்களுடைய வியாபாரமோ அவர்களுடைய தொழில் தோபுரங்களோ அல்லாஹ்வை நினைவுபடுத்துவதை விட்டும் அவர்களை மறக்கடித்து விடாது, அவர்களை திசை திருப்பி விடாது. அவர்கள் ஐங்கால தொழுகையை பேணி தொழுவார்கள், வியாபாரமும் செய்வார்கள். வியாபாரம் செய்வார்கள், அல்லாஹ்வை நினைவுபடுத்தி ஹராம் ஹலாலை அவர்கள் பேணிக் கொள்வார்கள். வியாபாரம் செய்வார்கள், அவர்களுடைய அளவை நிறுவையிலே மோசடி செய்யாமல் அல்லாஹ்வை பயந்து கொள்வார்கள். இப்படிப்பட்ட மக்கள் பூமியிலே வாழ்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டிவிட்டு யகாஃபூன் வ ஈதாஇஸ் ஸகா, அவர்களுடைய பொருளாதாரத்தை கணக்கிட்டு ஜக்காத்தும் கொடுத்து வருவார்கள். யகாஃபூன யௌமன், அவர்கள் பூமியிலே வாழும் காலமெல்லாம் ஒரு நாளை அவர்கள் பயப்படுவார்கள். யகாஃபூன யௌமன் ததகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்சார், கண்களும் உள்ளமும் தடம்புரளக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி நினைவுபடுத்துவார்கள், அத்திக்ரு உத்குரு அத்திக்ர மின் ஹாதிமில் லத்தாத், உங்களது இன்பங்களை தவிடுபடியாக்கக்கூடிய ஒரு நாள், ஒரு சந்தர்ப்பம், ஒரு நேரம், ஒரு நொடி, ஒரு இடம் இருக்கிறது. அதுதான் மரணத்துடைய நேரம். அந்த நாளை நீங்கள் பயப்படுங்கள், அந்த நாளை நீங்கள் ஒவ்வொரு நிமிடமும் நினைவுபடுத்தி வாழுங்கள். அந்த நாளுக்காகவே நீங்கள் வாழுங்கள். அந்த நாளுக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை நீங்கள் தயார்படுத்துங்கள். யகாஃபூன யௌமன், அந்த நாளை இந்த மனிதர்கள், இந்த நல்ல மனிதர்கள் பயப்படுவார்கள். அவர்கள் யகாஃபூன யௌமன் ததகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்சார், அவர்களுடைய கண் பார்வைகள், அவர்களுடைய உள்ளங்கள் அனைத்தையும் தான் எவ்வளவுதான் கோடிகள் தேடி வைத்திருந்தாலும், தான் எவ்வளவு பெரிய குடும்பத்துக்கு சொந்தக்காரனாக இருந்தாலும், தான் எவ்வளவு பெரிய தொழில் தோபுரங்களில் இருந்தாலும், தான் எதில் இருந்தாலும், தான் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தால் கூட, ஏன் இந்த உலகத்திற்கே ஜனாதிபதியாக இருந்தால் கூட,
அந்த நாளை அந்த மனிதன் பயப்படுவான், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவனாக இருந்தால். இல்லை என்றால் அவனது ஆட்சி அதிகாரம் அவனை பாதுகாக்கும் என்று நினைப்பான், இறுதியில் கை சேதப்படுவான், வெறுங்கையோடு செல்வான் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லிவிட்டு இந்த தொழக்கூடிய மக்களை இன்னும் ஒரு வகையாக அல்லாஹ் தஆலா பிரிக்கிறான். பிரித்து நமக்கு அடையாளப்படுத்தி காட்டுகின்றான். அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். அப்படிப்பட்ட மக்கள் தொழுவார்கள், தொழுகையிலே பராமுகமாக இருப்பார்கள். இதுதான் இன்றைய குத்துபா பிரசங்கத்தின் தொழுகையாளர்களுக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு சாராம்சமாக இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் தொழுவார்கள், தொழுகையுடைய மக்களாக இருப்பார்கள், ஆனால் தொழுகையிலே பராமுகமாக இருப்பார்கள். அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் வல்லதீனஹும் யுராஊன். சில மனிதர்கள் அடுத்தவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் தொழுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, தொழுகை என்பதை ஒருவர் சரியாக தொழ வேண்டும் என்றால் மார்க்கத்தில் தொழுகையை பற்றிய பூரணமான அறிவிருக்க வேண்டும். இல்லை என்றால் நாம் எவ்வளவுதான் தொழுதாலும் அந்த தொழுகையில் பயனில்லை. உது செய்வது எப்படி என்றால், அதிகமானவர்களை நாம் பார்க்கிறோம், தலையை மசகு செய்வது என்பதுதான் உது செய்வதன் ஒரு பகுதி, கட்டாயமான ஒரு பகுதி. தலையை மசகு செய்வதற்கு பகரமாக நெற்றியை மசகு செய்கின்ற 950% சகோதரர்களை பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உது செய்து காட்டியது எவ்வாறு? தனது பெருவிரல் இரண்டையும், கையிலே இருக்கின்ற பெருவிரல் இரண்டையும் காதில் வைத்து, அடுத்த 4 விரலையும் விரித்து, நெற்றியில் கையை வைத்து பின் புரடி வரும் வரைக்கும் இழுத்து சென்றார்கள். இதுதான் தலையை மசகு செய்வது என்பது. நம்ம எத்தனை பேர் செய்கிறோம்? அப்படி என்றால் நமது தொழுகையின் நிலை என்ன? அல்லாஹ் தஆலா தொழுபவர்களுக்கு சுவர்க்கம் என்கின்றானே, நமது தொழுகையின் நிலை என்ன? அன்பார்ந்த சகோதரர்களே, மார்க்கத்தில் இருக்கிறோம் என்றால் அந்த மார்க்கத்தை பற்றி படிக்க வேண்டும். ஒரு தொழில் செய்கின்றவர் அந்த தொழிலை பற்றி அவரால் முடியுமான வரைக்கும் தெரிந்து வைத்திருப்பார், தேடுவார், படிப்பார். ஏன்? அதில் வருகின்ற லாப நஷ்டங்கள் அவருக்கு தெரியும், அதனால் தேடுகின்றார், படிக்கின்றார். அதிலே அவர் இன்னும் முன்னேற வேண்டும் என்பதற்காக. மார்க்கத்திலே இருக்கின்றோம், இபாதத்துக்கள் என்று செய்கின்றோம். அந்த இபாதத்துக்களை ஏன் நாம் தெரிந்தவர்களிடம் கேட்டு படிக்கக்கூடாது? அதே போன்று காது மசகு செய்வது என்பது நிறைய பேருக்கு தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு காட்டினார்கள்? மிம்பர் மேடையிலே ஏறி தொழுது காட்டினார்கள், உதுவை காட்டினார்கள். தனது ஆட்காட்டி விரல் இரண்டையும் காட்டி அதனை காதுக்குள்ளே வைத்து பெருவிரல் இரண்டையும் காதின் பின்பக்கமாக வைத்து இவ்வாறு தான் மசகு செய்வது என்று காட்டினார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இது உதுவுடைய பகுதி. தொழுகையுடைய பகுதிக்கு வந்து பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை பற்றி சொல்கின்ற போது முதலாவது தொழுகைக்காக ஒரு முஸ்லிம் எவ்வாறு சஃபிலே நிற்க வேண்டும் என்று சொன்னார்கள். அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யுஸவ்வி சுஃபூஃபனா ஹத்தா கஅன்னமா யுஸவ்வி பிஹல் கிதாஹ. ஈட்டியை எவ்வாறு செப்பனிடுவதோ அவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இக்காமத்து சொல்லப்பட்டால் சஃபிலே வந்து நின்று விட்டால் நேராக நில்லுங்கள், நெருக்கமாக நில்லுங்கள், காலை சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் என்ற உடனே தக்பீர் கட்ட மாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி பார்ப்பார்கள். சஃப்பை பார்த்து ஒருவருடைய கால் அடுத்தவருடைய காலோடு நெருக்கமாக இருக்கிறதா, சேர்ந்து இருக்கிறதா, ஒருவருடைய தோல் புஜம் அடுத்தவருடைய தோல் புஜத்தோடு சேர்ந்து இருக்கிறதா, இதுதான் சஃப். இருவருக்கிடையில் இடைவெளி இருந்தால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், இபாதல்லாஹ், அல்லாஹ்வின் அடியார்களே, லதுஸவ்வுன்ன சுஃபூஃபக்கும், உங்களது சஃப்புகளை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள். அவு லயுகாலிஃபன்னல்லாஹ பைன உஜூஹக்கும், உங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் தஆலா பிரிவை ஏற்படுத்தி விடுவான், பிரிவினையை ஏற்படுத்தி விடுவான், வேறுபாட்டை ஏற்படுத்தி விடுவான், ஒற்றுமையை இழக்கச் செய்து விடுவான். தொழ வந்தவர்களிடத்திலே ஒற்றுமை இல்லை. அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் பார்க்கிறோம்
காலோடு காலை சேர்த்து வையுங்கள், தோளோடு தோளை சேர்த்து நில்லுங்கள் என்றால் நமது முகத்தை பார்த்து நமது சகோதரர்கள் சிரிப்பார்கள், அந்த இடத்திற்கு வருவதற்கு தயாரில்லை. அன்பார்ந்த சகோதரர்களே, இபாதத் இபாதத். அல்லாஹ்வுக்கு முன்னால் நாம் நிற்கிறோம், அல்லாஹ்வோடு சம்பாஷணை செய்ய போகிறோம். அப்படி என்றால் அல்லாஹ்வின் தூதருடைய வழிகாட்டல் அங்கே இருக்கிறது. அந்த வழிகாட்டுதல்களை பின்பற்றி நாம் செய்யவில்லை என்றால் நாம் குறைபாடுள்ள தொழுகையைத்தான் அங்கே நிறைவேற்றிவிட்டு செல்ல போகிறோம். சஃபிலே நிற்கின்ற போது நமது வாழ்க்கையிலே நாம் மறக்காமல் கடைபிடிக்க வேண்டிய ஒரு ஒழுங்குமுறை, ஒருவருடைய காலோடு அடுத்தவருடைய காலை நெருக்கமாக வைக்க வேண்டும், சேர்த்து வைக்க வேண்டும். ஒருவருடைய தோளோடு அடுத்தவருடைய தோள், ஒருவர் நீட்டமாக இருப்பார், ஒருவர் கட்டையாக இருப்பார், அவரவருடைய உடம்பில் படட்டும். இவ்வாறு நெருக்கமாக இருக்கும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவி இருக்கிறார்கள். இல்லை என்றால் தொழுகையிலே குறைபாடு இருக்கிறது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இது போன்று நிறைய விடயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அதிகமானவர்களை பார்க்கிறோம், இமாம் ஜமாத்தோடு தொழுகின்ற போது இமாம் சமி அல்லாஹு லிமன் ஹமீதா என்று ருக்குவில் இருந்து நிலைக்கு வருகின்ற போது மாமூம்கள் என்ன சொல்ல வேண்டும்? ரப்பனா லக்கல் ஹம்த் அல்லது ரப்பனா வலக்கல் ஹம்த். இதுதான் ஒரு மாமூமுடைய வாயில் இருந்து வருகின்ற வார்த்தை. மாமூம் சமி அல்லாஹு லிமன் ஹமீதா சொல்ல முடியாது, அது தனித்து தொழுகின்ற போது, அது தனியாக தொழுகின்ற போது. இமாம் ஜமாத்தோடு தொழுகின்ற போது இமாம் சமி அல்லாஹு லிமன் ஹமீதா என்று இமாம் நிலைக்கு வருகிறான் என்றால், நிலைக்கு அவர் வருகின்ற போது, அவர் வந்த பின்னால் நாம் தலையை உயர்த்தி நிலைக்கு வர வேண்டும். ரப்பனா லக்கல் ஹம்து என்று தலையை உயர்த்தி வர வேண்டும். நம்மில் அதிகமானவர்கள், 80% அதிகமானவர்கள், எத்தனையோ பேரிடம் நாம் சேர்ந்து தொழுகிறோம், பக்கத்தில் நின்று தொழுகிறோம், கேட்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, ரப்பனா வலக்கல் ஹம்து சொல்வது குறைவு. மாமூம்கள் இமாமை பின்பற்றி பின்னால் தொழக்கூடியவர்களும் சமி அல்லாஹு லிமன் ஹமீதா தான் சொல்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர் மேடையிலே வைத்துத்தான் தொழுகையை கற்றுக் கொடுத்தார்கள். சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கட்டளையிட்டார்கள், நான் எவ்வாறு தொழுகிறேனோ, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு நீங்கள் தொழுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே நமது வாழ்க்கையிலே நாம் மார்க்கத்தை சரிவர பின்பற்ற வேண்டும் என்றால் நமது இபாதத்துக்களிலே இக்லாஸ் மாத்திரம் இருந்து போதாது, நமது இபாதத்துக்கள் பூரணத்துவமாக இருக்க வேண்டும். இக்லாஸ் மிக மிக முக்கியம், அது தலையாய கடமை. இல்லை என்றால் எந்த இபாதத்தாக இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இக்லாஸோடு சேர்த்து அதன் ஆதாபுகள், ஒழுங்குகள் நம்மிடத்திலே வர வேண்டும். அவைகளை நாம் படிக்க வேண்டும், படித்துத்தான் இபாதத்துக்களை நிறைவேற்ற வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, மார்க்கத்தை சரியான முறையில் படித்து அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ்வை மிக மிக தூய்மைப்படுத்தியவர்களாக, ஒருமித்தவர்களாக நாம் அல்லாஹ்வை வணங்குவதற்கும் அவனை மறக்காமல் எப்போதும் நினைவுபடுத்துவதற்கும் அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.